தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நெருக்கமாக வந்துட்டு இருக்கு சத்குரு. இந்த நேரத்தில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு ஒரு தெளிவு இல்லாமல் குழப்பத்தில் இருக்கேன் சத்குரு. நீங்கள் தான் சத்குரு தெளிவுபடுத்தணும். நான் யாருக்கு ஓட்டு போடணும் சத்குரு? இன்னும் 4 மாதம் இருக்குதுப்பா. என்ன டைம் இருக்குது? இப்போவே எலெக்ஷன் வருதான்? எங்களுக்கு இப்போலேருந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது சத்குரு. இது எக்ஸாமினேஷன் மாதிரி. ஆனால் உண்மையாக பார்த்தா எக்ஸாமினேஷனுக்கு மேலே என்னத்துக்குன்னா நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு நாம் நன்மையாக வாழ போகிறோன்றது, நாம் எந்த மாதிரி ஓட்டு போட போகிறோன்றதுல இருக்குது. நான் யாருக்கு நீங்கள் இவருக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். நான் எந்த கட்சிக்கு சேர்ந்தவன் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மாநிலத்தை நாகரிகனா, ஒரு நாட்டு நாகரிகனா, நமக்கு என்ன வேணும்னு சொல்கிற ஒரு உரிமை நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. நான் நீங்கள் யாருக்கு போடணும்னு நான் சொல்ல மாட்டேன், நான் யாருக்கு போடுறேன்னு சொல்லிடுவேன். பரவாயில்லையா? என்னுடைய ஓட்டு யாருக்குன்னா, முக்கியமாக நம்ம தமிழ் மாநிலத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் மக்களுக்கு, தமிழ் நீருக்கு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு உயிர்நாடியாக இருக்கிற விஷயம் என்னன்னா காவேரி. இந்த காவேரி புத்துணர்வுக்காக சில வேலை செய்ய தேவை இருக்குது. இது விஞ்ஞான பூர்ணமாக நாம் யுனைடெட் நேஷன்ஸில் எல்லாமே பல விதமான விசாரணை பண்ணிருக்கிறோம். கவர்மெண்ட்டு யாரே அரசாங்கத்துக்கு வந்தாலும் அடுத்தது ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி, காவேரி என்ன வெறும் தமிழ்நாட்டில் ஓடல, 3 மாநிலத்தில் ஓடுது. 3 மாநிலமும் சரி ஒரு சயின்டிஃபிக் கமிட்டி 6 மாதத்தில் இந்த ரிப்போர்ட் வந்துடணும். என்னத்துக்குன்னா இதுக்கு தேவையான விஞ்ஞானம் எல்லாமே இருக்குது. அது மக்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி யாருனாலும் ஒருத்தர் சொல்லணும், அவ்வளோதான். இது ஒரு 6 மாதத்தில் தயார் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான படி நாம் இப்போ எடுத்ததான். இல்லைன்னா காவேரி இல்லை வெள்ளமாக இருக்குது, இல்லை காஞ்சி போயிருக்குது, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. காவேரி நடந்து வந்ததான் நமக்கு வளம், ஓடி வந்தால் வெள்ளம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதனால் இதுக்கு தேவையான செயல் யார் செய்கிறாங்களோ, அதுக்கு தேவையான படி உறுதியாக யார் எடுப்பாங்களோ அவருக்கு தான் என்னுடைய ஓட்டு. இந்த விவசாயிக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த அனாதி காலத்தில் பல தலைமுறை இப்படியே வந்திருக்கிறதுனால விவசாயிக்கிட்ட இருக்கிற ஜமீன் ரொம்ப குறைஞ்சி போச்சு. 2 ஏக்கரை 3 ஏக்கரை இப்படி இருக்குது. அவன் என்னமே பண்ணாலும் மார்க்கெட்டில் அவனுக்கு ஒரு சக்தி இல்லை. சின்ன விவசாயி, எல்லாமே சின்ன விவசாயி. 10-15 ஏக்கரைனா பெரிய விவசாயின்னு நினச்சிக்கிறோம். நான் அமெரிக்காவில் போய் இந்த என்ன விவசாயம் பண்ணுறாங்க அந்த சவுத் டக்கோட்டாவில் எல்லாமே பார்க்கலான்னு போனேன். ஒரு விவசாயி போய் கேட்டால் எவ்வளோ ஏக்கரைன்னு சொன்னால் நமது சின்னது, நமக்கு 1200 ஹெக்டர் இருக்குது, அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பெரியவங்க, அவருக்கு 70,000 ஹெக்டர் இருக்குதுன்னு சொல்கிறான். அப்படி இருக்குது அங்கே எல்லாமே. இங்கே நமக்கு ரொம்ப சிறுசாகிடுச்சு. இவ்வளோ சிறுசாக இருக்கிறப்போ எல்லாமே நாம் தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே தனியாக. ஒரு 2 ஏக்கருக்கு ஒரு வேலி போட்டிருக்கிறோம், 2 ஏக்கருக்கு ஒரு போர் அடிச்சிருக்கிறோம், 2 ஏக்கருக்கு ஒரு எலக்ட்ரிக் கனெக்ஷன் வச்சுருக்கிறோம். இங்கே போய் பாருங்கள், எங்கே போனாலும் எலக்ட்ரிக் வயர் ஓடுது. எதுக்கு இப்படி ஓடுது? 2 ஏக்கருக்கு 3 ஏக்கருக்கு ஒரு போர்வெல்லு ஒரு இது இருக்கிறதுனால. இது நாம் கொஞ்சம் இந்த FPOன்ற ஒரு இது இருக்குது. இப்போது நாட்டில் இது பண்ணணுன்னு நாம் ரொம்ப நாள்லேருந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் அதுக்கு தேவையான சட்டங்களில் மாற்றங்கள் வந்திருக்குது. அதனால் இது நாம் செய்ய முடியும். நாம் ரொம்ப பெரிய அளவுக்கு இயற்கை விவசாயத்துக்கு போகணும், மர விவசாயத்துக்கு போகணும். இது ரொம்ப தேவையானது. இயற்கை விவசாயம் கொண்டு வந்தால் தான், மண் நல்லா இருந்தால் தான், நீர் நல்லா இருந்தால் தான் விவசாயி நல்லா வாழ முடியும். எல்லாத்துக்கும் முக்கியமாக விவசாயி எதே வளர்த்தினாலும் அவனுடைய விருப்பத்துக்கு அவன் எங்கே வேணாலும் கொண்டு போக முடியும். இந்த ஒரு உரிமை கட்டாயமாக நமக்கு வரணும். இப்போ என்னன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ நெல் வளர்த்தினீங்கன்னா நீங்கள் கர்நாடகத்தில் ஒரு 100 ரூபாய் அதிகமாக இருந்தால் அங்கே போய் போட முடியாது. நீங்கள் ஒரு தீப்பெட்டி பண்ணிங்கன்னா இந்த தீப்பெட்டி நீங்கள் போய் ஆஸ்திரேலியாவில் சேல் பண்ணிக்க முடியும், சைனாவில் சேல் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் நெல் வளர்த்தினீங்கன்னா கர்நாடகத்தில் சேல் பண்ண முடியாது, நீங்கள் இங்கே தான் பண்ணணும்.
இது விவசாயிக்கு மட்டும்தான் இந்த கட்டுப்பாடு, எந்த ஒரு வேற ஒரு தொழிலுக்கு இந்த கட்டுப்பாடு இல்லை. வெறும் விவசாயத்துக்கு இந்த கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு கட்டாயமாக போகணும். விவசாயி எதையே வளர்த்தினாலும் அவனுடைய பயிர் அவன் எது வேணாலும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சுதந்திரம் வேணும்னு நான் கேட்குறேன். இந்த ஒரு உறுதி யார் கொடுக்குறாங்களோ அவருக்கு என் ஓட்டு. நம்ம கல்வி இருக்குது. நம்ம கல்வின்றது எல்லாமே நம்ம ஆங்கிலர் உருவாக்கி போனது. நம்ம அடிமையாக வச்சுக்கிறதுக்காக பண்ணியிருக்கிற கல்வி நாம் இப்போது ஒரு சுதந்திரமான நாட்டில் அதே கல்வி சொல்லி கொடுத்தே இருக்கிறோம். எல்லோரும் போய் டிகிரி வாங்கிக்கிறாங்க. டிகிரி வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு யாருக்கும் புரியல. என்னத்துக்குன்னா எந்த திறமையும் வரல. இன்னும் 12 வருடம் ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜுக்கு போய் எந்த திறமையும் நம்ம கையில் இல்லை. இதனால் ஒரு 18 வயசுக்கு வரதுக்குள்ள எல்லா மனிதர் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர் எல்லாம் ஒரு நிர்ணயிக்கணும். இல்லை நானும் யூனிவர்சிட்டிக்கு போக போகிறேன்னா, இல்லை ஏதோ ஒரு திறமை கற்றுக்க போகிறேன்னா, இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். 18 வயசுக்கு வரதுக்குள்ளே எல்லார் கையில் ஏதோ ஒரு திறமை இருக்கணும். இந்த திறமை நம்ம கையில் வரணும்னா இப்போ நாம் என்ன நினைக்கிறோம், எல்லாருமே டாக்டர் ஆகணும், எல்லாருமே இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இல்லை. நான் இப்படியே அமெரிக்காவில் இருக்கிறப்போ அந்த கலிஃபோர்னியாவில் நான் ஏதோ ஒரு கால்ஃப் கோர்ஸில் இருக்கிறேன். என் கூட ஒரு சர்ஜன் விளையாடுறாங்க. இன்னொருத்தர் அவர் விளையாடுறாங்க. அவர் யாருன்னு கேட்டால் அவர் எலக்ட்ரிஷியன். அந்த எலக்ட்ரிஷியனு டாக்டர் எந்த அளவுக்கு சம்பாதிச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கே சம்பாதிச்சுக்கிறாங்க. அவருக்கு அதே மதிப்பு இருக்குது. அவர் 2 பேரும் பக்கம் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரணும் தானே நமக்கு. அந்த எலக்ட்ரிஷியனு, கார்பெண்டரு, ஃபோட்டோகிராஃபரு எல்லாருமே அதே நிலைக்கு ஒரு மட்டத்துக்கு வரணும்னா திறமை அப்படி வளர்த்துக்கணும். திறமை வளர்த்துறதுக்காக தேவையான கருவி ஸ்கூலுக்கு வெளியே நடத்தணும்னு தேவையில்லை. ஸ்கூல்லையே 12 வயசுலேருந்து திறமை எதில் அவருக்கு ஈடுபாடு இருக்குதோ அதில் கொண்டு போகிற மாதிரி. அது மட்டும் இல்லை, ஒரு விவசாயம் கூட ஒரு திறமை தான். இந்த வீவிங் எல்லாம் பண்ணுறாங்க, ஹேண்டிகிராஃப்ட் பண்ணுறாங்க, இது எல்லாமே ஒரு ஹேண்ட்லூம்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே திறமை தான். அந்த திறமை எல்லாமே அழிச்சு போட்டிருக்கோம். இப்போ நாம் என்னத்துக்குன்னா எல்லாருமே காலேஜ் 3 வருஷத்துக்கு போய் கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா உட்காந்துருக்காங்க, வேலை இல்லைன்னு. இந்த ஒரு படி எடுக்கணும். தமிழ்நாட்டில் எந்த இளைஞனுக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடாது. இது பண்ணணுன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டில் நம்ம 28 29 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஹை கிளாஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் வேணும். இது நீங்கள் கவர்மெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். இதுக்கு நம்ம வெளியிலேருந்து கொண்டு வரணும் திறமை. என்னத்துக்குன்னா நான் இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் ஜப்பானில் ஜெர்மனியில் எல்லாம் போய் பார்த்துருக்குறேன். அவருக்கு இருக்கிற திறமை சாமானியமான மனிதனுக்கு அவருக்கு இருக்கிற திறமை எப்படி இருக்குதுன்னா நமக்கு வெக்கமாகுது. என்னத்துக்குன்னா ட்ரைனிங் இல்லை. ட்ரைனிங் கொடுத்தா நமக்கு என்ன மூளையிலேயே கற்றுக்கிறதுக்கு. ட்ரைனிங் இல்லாமல் இப்படி இருக்குது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ட்ரைனிங் சென்டர் கட்டாயமாக பண்ணுறேன்னு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறேன். நான் எலெக்ஷன் முடிஞ்ச 3 மாதத்துக்குள்ளே ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போடுறேன்னு சொன்னால் என் ஓட்டு அவருக்கு தான். நான் அப்போவே சொன்ன மாதிரி நம்ம கல்வி பல விதமாக சிக்கி போயிருக்குது. நான் சொல்கிறது கவர்மெண்ட் என்னத்துக்கு கல்வி நடத்தணும். இதெல்லாம் எதுக்கு வந்துடுச்சுன்னா மக்களுக்கு, சாமானிய மக்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு எப்படி பண்ணிக்குவாங்கன்றது தானே. நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். யார் டாப் கிளாஸ் எஜுகேஷன் நடத்துகிறாங்களோ அவர் கொடுத்துடுங்க கல்வி எல்லாமே. யாருக்கு வசதி இல்லையோ அவருக்கு அந்த ஃபீஸு நீங்கள் கொடுத்துடுங்க. நீங்கள் எதுக்கு ஃபுல்லாக ஸ்கூலே நடத்துகிறீங்க? மாட்டு மனை மாதிரி இருக்குது நிறைய ஸ்கூலு யாரோ ஒருத்தர் நல்லா நடத்திக்கிட்டோம். ஃபீஸ் ஏதோ இருக்குது. யார் குழந்தைக்கு அது ஃபீஸ் கொடுக்க முடியலையோ அவருக்கு எல்லாமே கவர்மெண்ட் ஃபீஸ் கொடுத்துடுங்க. முடிஞ்சு போச்சு தானே கதை. முக்கியமானது என்னன்னா வெளியிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரணும். இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கு ஒரு வாசல், சிங்கிள் விண்டோன்னு சொல்கிறாங்க, ஒரு வாசல் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வர மாதிரி இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. ஊழல் இல்லாத ஒரு வாசல். இப்போ அப்படி இல்லை. இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா 10 செவர் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணணுன்னா தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று கட்டணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணுன்னா எங்கே போனாலும் அப்ஜெக்ஷன் தான். எது கேட்டாலும் நோ அப்ஜெக்ஷன் வாங்கினீங்களா, நோ அப்ஜெக்ஷனுக்கு வாங்கல. நான் சொல்கிறது நாட்டுக்கு நல்லா இருக்கிற ஒரு தன்மை உருவாக்குனா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் என்னத்துக்கு வந்துடுச்சுன்னு நான் கேட்குறேன். எந்த அப்ஜெக்ஷன் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சட்டத்து முறை என்னன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி சட்டம் கொண்டு வரணும்னு ரொம்ப நாள் இந்த முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆகலை.
என்னன்னா எதே ஒரு தன்மை இருந்தாலும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும், ஒரு வீடு கட்டினாலும், ஒரு பில்டிங் கட்டினாலும், எதே இருந்தாலும் நாம் அப்ளிகேஷன் கொடுத்தா கம்ப்யூட்டர்லேயே கிளியர் பண்ணிடலாம். பிளான் அதில் போட்டால் இது சரியாக இருக்குதா இல்லையான்னு கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் எது கிளியர் பண்ணலன்னா 30 நாளில் மக்கள் தானாக கட்டுற மாதிரி இருக்கணும். ஆக்குபேஷன் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது. இப்படி தான் நம்ம அமெரிக்காவில் எல்லாமே ஆசிரமம் கட்டிருக்கிறோம். யாரும் ஒன்றும் கேட்க தேவையில்லை, நான் பாட்டு நம்ம கட்டி போய்க்கிறது தான். என்ன பிளானு கோடு இருக்குது, கோடு படியாக கட்டிட்டு போகிறது தான். எல்லாம் நாம் கட்டிட்டு நாம் அதுக்குள்ளே போய் ஏதோ ஒரு செயல் செய்யணும், இல்லை நாம் அங்கே தங்கணும்னா அப்போது ஆக்குபென்சி சர்டிஃபிகேட்டுக்கு ஒரே ஒரு ஆள் வர்றான். அவனோட வேனோட வர்றான், எல்லா இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட வர்றான். வந்துட்டு ஃபுல் டே செக் பண்ணுவான். எல்லா ஆஸ்பெக்டு, சேஃப்டி ஆஸ்பெக்டு, பிளான் எல்லாமே செக் பண்ணுவான் ஒரே ஒரு ஆள். அவனை பார்த்தீங்கன்னா அவன் நீங்கள் ஒரு கன் வச்சுருக்கிறான், இந்த என்னது கைக்கு உங்கள் வளையல் வச்சுருக்கிறான். எல்லாம் கரெக்டாக இருந்தால் சைன் பண்ணிவிட்டு போய்க்குவான், இல்லைன்னா உங்களுக்கு வளையல் போட்டு கொண்டு போவான். அவ்வளோதானே பண்ணணும். 10 அப்ஜெக்ஷன் என்னத்துக்கு உங்களுக்கு? 10 நோ அப்ஜெக்ஷன் வாங்குறதுக்குள்ளே ஊழல் முடிஞ்சு போகுது. இது எடுக்கணும், இல்லைன்னா முன்னேற்றம் நடக்காது நம்ம நாட்டில். நாடு முழுக்கமாக நடக்க போதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் யார் இப்படி பண்ணுவாங்களோ, ஊழல் இல்லாத ஒரு வாசல், அது மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், திறமை வரணும் நம்ம நாட்டுக்குள்ளே. இப்படி பண்ணால் என் ஓட்டு அவருக்கு தான். அப்புறம் நம்ம கோயில்கள் எல்லாமே அடிமைத்தனமாக வச்சுருக்கிறோம். இது கூட ஆங்கிலர் உருவாக்குனது நமக்கு. அதுக்கு அதில் இருக்க சொத்து, அதில் இருக்க நிலம் எல்லாம் எடுத்துக்கிறதுக்காக இது இப்படி பண்ணாங்க. அது நாம் 47லேயே மாற்றிருக்கணும், மாற்றாமல் அப்படியே விட்டுட்டோம். ஏதோ டைம் போயிடுச்சு, வேறு எதுலேயோ கவனம் இருக்குது நமக்கு, அதனாலே போயிடுச்சு. கோயில்னா ஒரு ஆன்மீக மையம். இது மதப்பரப்புறதுக்காக இல்லை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக இல்லை, இது மனிதன் வளர்ச்சிக்காக உருவாக்கின ஒரு தன்மை. பண்ணியிருக்கிற வேலை பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு தஞ்சாவூர் கோயிலோ இல்லை சிதம்பரம் கோயிலோ, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள், சின்ன கோயிலே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற என்ஜினியரிங், அங்கே இருக்கிற ஸ்கில்லு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மனிதர் இது உருவாக்குனாங்கன்னு கும்பிடணும். அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயம் விட்டுடுங்க, செயல் பாருங்கள் எப்படி இருக்குது. இப்படி இருக்கிறப்போ இது மனிதனுடைய வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்துக்கு உபயோகப்படுத்தணும்னா முக்கியமானது என்னென்னா, எந்த ஜாதி இருந்தாலும் சரி, எந்த மதம் இருந்தாலும் சரி, ஆணை இருந்தாலும் சரி, பெண்ணே இருந்தாலும் சரி, ஒரு ஆன்மீகத்தை நோக்கத்தோட, பக்தியோட அது புரிஞ்சுக்கணும், இல்லை அது கற்றுக்கணும், அந்த பயிற்சி செய்யணும்னு உணர்வோட யாரே வந்தாலும் எல்லாருக்கும் அது உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும். இது அரசாங்கத்து கையில் இருந்தால் இப்படி பண்ண முடியாது. இது சொசைட்டி கையில் வரணும். யார் எடுத்துக்கிறாங்க இமிடியேட்டாக என்ன ஆகிடும், அப்படி இல்லை. இதுக்கு படிப்படியாக நாம் பண்ண முடியும். தோராயமாக 36,000 கோயில் கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஒரே தடவை விட்டுட்டா எல்லாம் தப்பாக போயிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும், அதுக்கு ஒரு பாலிசியானாலும் பண்ணால் இன்னொரு 5 வருஷத்துலேயோ 8 வருஷத்துலேயோ இது கட்டாயமாக நாம் சாதிக்க முடியும். சமூகத்தில் யாரும் பொறுப்பானவங்க இல்லை, நாம் இந்த கவர்மெண்ட் தான் மேனேஜ் பண்ணணும் கோயில்ன்றது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது ரொம்ப ஒரு இன்சல்ட்டாக இருக்குது. சமூகத்தில் யார் ஒரு ஆள் பொறுப்பான ஆள் இல்லை, எல்லாருமே பிரச்சனை தான். கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணதான் கோயில் நடக்கும்ன்றது ரொம்ப தப்பான விஷயம். இது கட்டாயமாக சரிப்படுத்தணும். இந்த ஒரு உறுதி யார் கொடுக்குறாங்களோ அவருக்கு தான் என் ஓட்டு. நான் சொல்கிறது என்னன்னா, இது என்னுடைய பாயிண்ட் மட்டும் இல்லை, இந்த தமிழ் மாநிலத்தில் இருக்கிற எல்லா நாகரிகரும் அவர் கொஞ்சம் யோசித்து ஒருத்தர் அவர் ஒரு 5 பாயிண்ட் ரெடி பண்ணிக்கணும். என்ன 5 பாயிண்ட்லேயே அவர் போகணும்னு தேவையில்லை. எல்லா நாகரிகரும் ஈடுபடணும். எலெக்ஷன்ன்றது இது ஜனநாயகம்னா ஜனங்கள் தான் நாயக்கர். நாம் சொன்னவங்க தான் நாயக்கராக போகிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு, இப்படி ஒரு மகத்தான வாய்ப்பு நம்ம கையில் இருக்கிறப்போ தமிழ் மக்கள் எல்லாமே பொறுப்பாக நின்று நமக்கு என்ன 5 முக்கியமான விஷயம் நடக்கணும் நம்ம மாநிலத்தில், அப்போ தான் நம்ம ஓட்டு போடுறோம் உறுதி எடுக்கணும்.